ஹாப்பி பர்த்டே அப்பா. அப்பாக்கு ஹாப்பி பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் இருக்கு. இங்க பாருங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ள போறோம். வாவ், எல்லாமே ரொம்ப நல்லா கிரீனா இருக்கு பாத்தியா. போட்டோ எடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். தில்லை நடராஜர் டெம்பிள் தானே இது. நல்ல மரம் செடி அழகா பார்க் மாதிரி வச்சிருக்காங்க பேபி. சிதா பாப்பா ஹாப்பி பர்த்டே கொண்டாடு. யாருக்குமா ஹாப்பி பர்த்டே? அப்பாக்கு ஹாப்பி பர்த்டே. அப்பாவுக்கு ஹாப்பி பர்த்டேவா? கொண்டாடு. பாப்பா நிறைய பலூன் வச்சுக்கிறியாமா? பாரா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேபி பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். சர்ப்ரைஸா வந்து 12 மணிக்கு கேக் வெட்டலாம்னு பார்த்தேன். ஆனா ஜஷிதா வந்து பாத்தீங்கன்னா பேபிக்கு பர்த்டேன்னு சொன்னதுல இருந்து ஜஷிதா வந்து பாத்தீங்கன்னா அப்பாக்கு பர்த்டே சொல்லிட்டே இருக்கிறா. கேக் வெட்டணும், அப்பா கேக் வெட்டலாமா, பர்த்டேக்கு கேக் வெட்டலாம், ஹாப்பி பர்த்டே அப்பான்னு சொல்லிட்டு விஷ் ஆமா, பண்ணி ரொம்ப ஆர்வமா இருக்காரு ஃப்ரெண்ட். பாப்பா பல்லன் நானே போலாம். பலூன் ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு. 12 மணிக்கு மேல கேக் வெட்டினா வந்து பாத்தீங்கன்னா ஜஷிதா தூங்கிடுவா. தூக்கத்துல அவளுக்கு ஒண்ணுமே புரியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேக் வெட்டலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். சோ ஆக்சுவலி நம்ம பர்த்டே அன்னைக்கு வந்து வெளில போறதுனால முன்னாடி நாளே வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேட் பண்றோம். ஆமா, இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் தான் இருக்கு சங்கீதா. 12 மணிக்கு பண்ண வேண்டியது கொஞ்சம் முன்னாடி பண்றோம், கொஞ்சம் ஏர்லியா பண்றோம், அவ்வளவுதான். ஜஷிதா பர்த்டே, அப்பாக்கு பர்த்டே வைமா. இந்தாமா தொப்பி ஜஷிதா போட்டு அழகா. அப்பாக்கு தொப்பி ஜஷிதா. அப்பாக்கு தானே ஹாப்பி பர்த்டே. அப்பாக்கு வை, தலையில போட்டு விடு. அப்பாக்கு போட்டு விடுமா. மஞ்சள் சிவப்புன்னு சொல்லிட்டு பாப்பா தட்டு பாட்டா நல்லா இருக்குதாமா ஃப்ரெண்ட்ஸ். ஜஷிதாக்காக இப்ப நாங்க கேக் வெட்ட போறோம். எனக்கு வந்து ரொம்ப நேரமா வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு ஜஷிதா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கேக் வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். ஜஷிதாக்காகவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேக் வாங்கிருக்கோம். ஜஷிதா அப்பா கேக் வெட்ட போறோமா? பாப்பா கேக் எடுங்க பாத்து. பாப்பா கேக் எடுத்துட்டு வாங்கன்றாரு. ஹாப்பி பர்த்டே அப்பா. சரி, அப்பாக்கு ஹாப்பி பர்த்டே அப்பா. ஏய், கை ஹாப்பி தட்டுறாரு. பர்த்டே அப்பா. ஹாப்பி பர்த்டே அப்பா. லவ் யூ. ஹாப்பி பர்த்டே டுடே. ஹாப்பி பர்த்டே டு தேவா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு ஹாப்பி பர்த்டே டு யூ. ஃப்ரெண்ட்ஸ், பேபி பர்த்டேக்கு அவரே வந்து பாத்தீங்கன்னா டெக்கரேஷன் எல்லாம் பண்றாரு. கேக் வாங்கிட்டு வந்து ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்கா. எனக்கு பர்த்டேவோட ஜஷிதா ஹாப்பி தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜஷிதாக்காக இன்னைக்கு கேக் வெட்ட போறேன். என்னப்பா கேக் வெட்டலாமா? கேக் வெட்டலாமா? சரி, பலூன் அப்பா வச்சுக்கிறேன், இங்க வச்சுக்கிறேன். சரி, நல்லா இருக்கு பேபி, இதுவே அழகா. சடனா வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே போயிட்டு கேக் வாங்கிட்டு வந்து அப்படியே கேக் கட் பண்ணலாம்னு பாக்குறோம். ஏய், ஊதக்கூடாது, இருடி. பாப்பா ஊட்டி டீச்சி. பாப்பாக்கு போட்டா. யாருக்கு பர்த்டே? பாப்பாக்கு போட்டா. பாப்பாக்கா? ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரத்துல பாப்பாக்கு பர்த்டேவா மாறிச்சு. அப்பாக்கு தான் பர்த்டே சொன்னா. ஹாப்பி பர்த்டே அப்பா சொல்லு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஐயோ ஊட்டி ஆட்டி. ஹாப்பி பர்த்டே டியர் வினோத். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே அப்பா. ஹாப்பி பர்த்டே வினோத்னு சொல்றாரு ஜஷிதா. ஊதலாமா? ஜஷிதா ரொம்ப ஆர்வமா இருக்கிற கேக் எப்படி வெட்டுறது பாருங்க. வெட்டுமா ஒரு இடத்துல வெட்டுமா. ஹாப்பி பர்த்டே டு யாருமா? அப்பா. அப்பா ஐஸ்கிரீம் கேக் வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் கரைஞ்சிரும் போல இருக்குது. ஆக்காட்டுமா ஜஷிதா? ஆக்காட்ட சில்லுன்னு இருக்குது பாபி. அவர் ஊட்டுறாரு பாரு. பாப்பா ஊட்டுற வாங்க. தேங்க்யூ சொல்லலாம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் ஊட்டி விடலான்னு பார்த்தா நீயே சாப்பிட்ற பேபி. ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண புதுசுலாம் வந்து பாத்தீங்கன்னா கேக்கு 12 மணிக்கு வெட்டுறது அது மாதிரிலாம் கொஞ்சம் ஆர்வமா இருந்தது. அப்புறம் கொஞ்சம் போக வந்து பாத்தீங்கன்னா கேக் வெட்டணுமான்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. இப்போ வந்து ஜஷிதாக்காகவே கேக் வெட்டி பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னா ஆசையா இருந்தது. அதனால வந்து ஜஷிதாக்காக தான் மெயினா இப்ப சீக்கிரமாவே கேக் வெட்டியாச்சு. ஜஷிதா ஹாப்பி, நாங்களும் ஹாப்பியா இருக்கோம். ஆமா. அப்பா கை குட்டி. ஆக்கட்டா அப்பா கை குட்டி. கேக் ஒரு வழி பண்ணாம விட மாட்டா போல.
அப்பாக்கு அம்மாக்கும் கூட்டணுமா கை கை பிடிச்சி வெட்டவா இது வெட்டுறாமா ஹாப்பி பர்த்டே ஜெஷிதா ஹாப்பி பர்த்டே சச்சிதா ஜெஷிதாக்கு எப்போ பிறந்த நாள் வரும் கேக் சூப்பரா இருக்கு பேபி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேபி பர்த்டே சோ பேபி பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போறோம் சோ கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்க பேபி போறோம் சிதம்பரம் போறோம் சங்கா சிதம்பரம் வழியா பிச்சாவரம் போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே அதுமா கோயிலுக்கு போற பிளானும் இருக்கு ஆனா வந்து பத்து சுத்தி பாக்குறதுக்கு தான் பிளான் போட்டிருக்கோம் அவுட்டிங் தான் போறோம் ஓகே போலாமா கார் வந்து பேபி பர்த்டேக்கு தானே வாங்குனது சோ அதனால கார் எடுத்து லாங் ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா போறோம் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் நான் தச்ச சுடிதார் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நேத்து ஃபுல்லா வீடியோல பாத்துருப்பீங்க இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுடிதார் தான் ஃப்ரெண்ட்ஸ் நேத்து அளவு எடுத்து தச்சேன் இல்லையா சோ இதுதான் சோ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பண்ணி போட்டுருக்க கொஞ்சம் இப்ப லூசா இருக்க மாதிரி இருக்கு தண்ணியில நனைச்சு எடுத்தா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வரும்ல ஏன்னா காட்டன் இல்ல சார் அதனால வந்து பாத்தீங்கன்னா இதான் அவுட்புட் எப்படி நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சங்கீதா ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதாவும் சுடிதார் தச்சு அததான் இன்னைக்கு பர்த்டேக்காக போட்டிருக்காரு நெக் வந்து ஓகே தான் ரொம்பலாம் இல்ல ஆமா நல்லா தான் இருக்கு நான் எடுத்த அளவா தான் இருக்கும் பின்னாடி இருக்குதுன்னா க்ளோஸ் நெக் வச்சு இவர் டக் பிடிச்சிருக்கேன் டக் பிடிச்சிருக்கியா ஆமா லைனிங்லாம் வச்சு அழகா வந்து பாத்தீங்கன்னா லைனிங் வச்சிருக்கேன் சூப்பரா தச்சிருக்கேன் அந்த சுடிதார என்னப்பா பாப்பா சட்டை பாப்பா பர்த்டே சட்டியம்மா சூப்பரா இருக்குமா ட்ரெஸ் அந்த ட்ரெஸ்ஸே தச்சிருக்கலாம் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டைம் தைக்கிறேன்னா ஏன்னா வந்து தைக்க தான் கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் ஆகி அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அதனால அப்புறமா தச்சுக்கிறேன்னு வச்சுட்டாரு இல்ல எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருந்தது ரெட் கலர் வந்து கோயிலுக்கு போகும்போது போட்டு போகணும்னு சொல்லிட்டு அதனால தான் இது போட்டுக்கிட்டேன் சூப்பரா இருக்கு தச்சிடலாம் வேற லெவல் கிளம்பலாமா போலாம் நான் பேபி முன்னாடி ஃப்ரீயா கிடக்கு பேபி ஃப்ரெண்ட்ஸ் ஜெஷிதா முன்னாடி வந்துட்டாரு முன்னாடி வந்துட்டு கொய்யா பழம் சாப்பிட்டுட்டு இருக்காரு சிரிக்கத பாரா எங்க தாளரமா இருக்கு நான் இது வரைக்கும் எல்லாரும் கூடயும் அம்மா அப்பா அத்தை மாமா கூட எல்லாம் நெருங்கி உட்காந்து இப்ப ஃப்ரீயா இருக்கா தனியா உட்காந்து நல்லா ஃப்ரீயா இருக்குது அழகா பார்த்து தூங்கலாம் போல படுத்து தூங்கினே வா ஸ்பேஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இப்ப வந்து சிதம்பரம் போறோம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் நடராஜர் டெம்பிளா ஆமா ஃபர்ஸ்ட் டைம் சங்கீதாவை கூட்டு போறேன் நடராஜர் டெம்பிளுக்கு இதுக்கு முன்னாடி போயிருக்கேன் நான் போயிருக்கேன் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கப்புறம் தான் எல்லா ஊருக்கும் சுத்தி பார்க்கணும் ஃபர்ஸ்ட் டைம் ஆமா ஏன்னா கார் வாங்கிட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்து நம்ம எந்தெந்த ஊருக்குலாம் போகலையோ அந்த ஊருக்குலாம் போலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நடராஜர் கோயிலுக்கு வந்தாச்சு வா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கோபுரம் சங்கீதாவும் பாப்பாவும் நடந்து மெதுவா வந்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் தில்லை நடராஜர் டெம்பிள் தானே இது தில்லை நடராஜர் டெம்பிளா தில்லை நடராஜர் கோயிலுக்கு வந்து வந்திருக்கோம் சூப்பரா இருக்கு ஆனா கோபுரமே போய் பார்க்கலாமா பேபி பர்த்டே அதுமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது கோயில் ஆமா சார் சூப்பரா இருக்குப்பா ஃப்ரெண்ட்ஸ் நாலு புறமும் இதே மாதிரி கோபுரம் இருக்கு என்ன சங்கீதா ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நான் நீங்க விசேஷம் பண்ணா சொல்லுங்க செம்ம கூட்டா இருக்குல்ல சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கோயில் உள்ள போய் பார்க்கும்போது மாசா இருக்குது யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் சூப்பரா இருக்கு கோயில் அழகா பார்க்கவே கோயில் சுத்தியும் வந்து பார்த்தேன்னா நல்ல மரம் செடி அழகா பார்க் மாதிரி வச்சிருக்காங்க பேபி நல்லா இருக்கு ஏனெல்லாம் வருமா பொழுதுக்க ஜஷிதா பிரசாதம் சாப்பிடு பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சரி கை கழுவேச்சு நம்ம சாப்பிடுமா சங்கீதா பிரசாதம் சாப்பிடுறோமா கை மறுபடியும் பிரசாதம் வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் இது கம்மி முன்னாடி அங்க 3 வெரைட்டி கொடுத்தாங்க புளி சாதம் தயிர் சாதம் அப்புறம் பால் மாதிரி இதை கொடுத்தாங்க தக்காளி சாதம் கொடுத்தாங்க ஒரு 5-6 வெரைட்டி போச்சு நம்ம கியூல போறது கட்டி முடிஞ்சிச்சு தேங்காய் சாதம் தந்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்கே தயிர் சாதம் வச்சிருக்காங்க இது காலியான தயிர் சாதம் தருவாங்களாம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் இந்த கேட் எந்த கேட்டுன்னு தெரியல என்ன ஈஸ்ட் கேட் அது ஈஸ்ட் கேட்டு கிட்ட நிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் 4 கோபுரம் 4 கோபுரமும் ஒரே மாதிரியா இருக்கு பெரிய பெரிய கோபுரம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்து அப்படியே சுத்தி பாக்குறோம் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இடம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அழகா இருக்கு
பிரசாதெல்லாம் சாப்பிட்டு கிளம்புறோம். கரெக்டா 1 மணிக்கு டிசைனா வாங்கி சாப்பிட்டோம். 1 மணிக்கு கரெக்டா பெல் அடிக்கிறாங்க பேபி. மணி 1 மணிக்கெல்லாம் வெளியே அனுப்பிடுறாங்க. எல்லாருமே கோயிலை விட்டு வெளில அனுப்பிடுறாங்க. பெரிய கேட்டே இழுத்து பூட்டிடுவாங்க போல 4 வழியும். தண்ணி பாத்துட்டு வரீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளவுதான். 1 மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த கோயிலே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோபுர வாசலுமே வந்து க்ளோஸ் பண்றாங்க. நாங்க பாத்துட்டு கிளம்புறோம். 5 மணிக்கு தான் திறப்பாங்க. அதுக்கப்புறம் வரீங்கன்னா 12 மணிக்கு முன்னாடியே வந்தாதான் உள்ள மூலசனம் எல்லாம் பார்க்க முடியும். ஆமா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1 மணிக்கெல்லாம் ஃபுல்லாவே சாத்திடுவாங்க. சாத்துறாங்க. கோயிலே சூப்பரா இருக்கு. நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பார்த்துட்டு வந்தாச்சு. வா மாங்காய்லாம் இருக்குது. நடராஜர் கோயில் பார்த்துட்டு பிச்சாவரம் போய்கிட்டு இருக்கோம். ஊர்லாம் சூப்பராக இருக்குல்ல? ஆமாம். நிறைய பனை மரம்லாம் இருக்கு. இங்கே தான் கேட்டு கலெக்ட் பண்ணுற இடமா? பிச்சாவரம் வரதுக்கு எவ்வளோ காசு கேட்குறாங்கன்னு தெரியலையே. ஜிபேலாம் வச்சுருக்காங்க பாரு. அது பாரு ஒதுக்குறாங்க பாரு. அதான் இதை விட்டா நேரம் கடல் தான் நினைக்கிறேன் சங்கீதா. இடமே பயங்கரமா இருக்கு. அப்பா கிள்ளை கிள்ளை இனிதே வரவேற்கிறது. போட்டிங் போறதுக்காக வந்திருக்கோம். சூப்பரா இருக்கு பேபி இங்க இருந்து பாக்குறதுக்கே. நம்ம ஒரு டைம் பாண்டியில போனோம்ல. ஆமா, அது வந்து அதுவுமே மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் தான். அது பேக் வாட்டர்ல வரும்ல. இங்க வந்து பிச்சாவரம் தான் வேர்ல்டு நம்பர் 2 மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். ஆமா, ரொம்ப பெருசு, சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கு பாக்க. அப்புறம் இந்த படம்லாம் எடுத்தாங்கல்ல, என்ன படம் அது? இந்த கல்லை மட்டும் கண்டால் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் படம், அது கூட இங்கதான் எடுத்தது. ஆமா, தெரியல அந்த படமே நானும் பார்க்கல. பார்க்கலையா? தச அவதாரமா அது? பாப்கார்ன் காத்துல பறக்குது பேபி. போட்ல போறதுக்கு எதுக்கு பாப்கார்ன்? 40 மினிட்ஸ் வெயிட் பண்ணனும்னு சொன்னாங்க. சரி சாப்பிட்டுட்டே வெயிட் பண்ணலாம்னு பார்த்தோம். ஆனா போட்டுக்கு உடனே வருதான். நம்ம வந்து ஜாலியா போலாம். சூப்பரா இருக்கு. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் போட்டிங் போக போறோம். அதுக்கு வந்து லைஃப் ஜாக்கெட்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். பிச்சாவரம் வந்தாச்சு. வந்து போட்டிங்காக மோட்டார் போட் எடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க மோட்டார் போட்ல தான் போறோம். 8 பேர் கணக்கு. நாங்க 3 பேர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபேமிலியோட ஷேர் பண்ணி 8 பேரா வந்து பாத்தீங்கன்னா போறோம். ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கு. இதே காத்து நல்லா இருக்கு. போட் எடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். டிபார்ட்மெண்ட் போட்டு பெருசா இருக்கு. என்ன அது அலை அடிக்குது? நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். கிட்ட அதுக்குதான் மெயினு. முதல்ல வருமா? இருக்கும் சரிங்களா? இருக்கும். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் இருக்கு. இங்க பாருங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ள போறோம். வாவ், பயங்கரமா இருக்குது சங்கீதா. இந்த லொகேஷன் தான். ஆமா, இது வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்டோட வேறு. இதயக்கனி மூவி கூட இங்கதான் எடுத்தாங்களாமா. நிறைய படம் எடுத்திருக்காங்க பேபி. சூப்பரா இருக்கு. எவ்வளவு குட்டியா இருக்கு. போட் ஓட்டிட்டு வராங்க. இந்த இலை வந்து கொஞ்சம் எல்லோ கலரா இருக்குல்ல. ஆமா, மரமே இதுல நிறைய வெரைட்டி இருக்கு சரிங்களா. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லயே அங்க பாரு ஏதோ வச்சிருக்காங்க டவர் எல்லாம். என்னன்னு தெரியல. அது போட்ல போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பிச்சாவரம் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம்.
மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கா? சரி, ஓகே. எல்லாமே ரொம்ப நல்லா கிரீனா இருக்கு பாத்தியா? ஒரு சம்மர்ல நல்லா ட்ரையா இருக்குமான்னு தெரியல. எங்க சம்மர் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா போய் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். போகும்போது க்ரௌடே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ போய் வரும்போது நல்ல க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நல்ல வேலை எங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2:40 மேலே தான் வரவே சொன்னாங்க. அப்புறமா ஒரு ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணது கேன்சல் ஆச்சுன்றதுனால எங்களை உடனே விட்டுட்டாங்க. நாங்கள் போய் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ஒரு இங்கே எப்படின்னா படகு 4 பேர் போறதுக்கு வந்து படகு கையால துடுப்பு போட்டு இருக்கு. அது வந்து 4 பேர் 6 பேர் போற மாதிரி 500 ரூபாய். ஆமா, நாங்க வந்து மோட்டார் போட்ல போனோம் ஃப்ரெண்ட்ஸ். 1900 ரூபாய் 8 பேர் போற மாதிரி. எத்தனை பேர் வேணாலும் போலாம். ஆமா, ஒரு பேர் போனாலும் அவ்வளவுதான், நீங்க 8 பேர் போனாலும் அவ்வளவுதான். நாங்க வந்து 3 பேர் போயிட்டு அப்புறம் இன்னொரு ஃபேமிலி 5 பேர் அப்படியே ஷேர் பண்ணி போனோம். ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஜாலியா இருந்தது, சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சீ ஃபுட் இருக்கும் போல, ஃபுல்லா சாப்பிடுறதுக்கு வழி ஃபுல்லா வாங்கி கூப்பிடுறாங்கல்ல. ஆமா, காரே விட மாட்டேறாங்க. போய் சாப்பிட்டு பார்க்கலாம். வா வா, தண்ணி வா, அங்கல்ல தண்ணி, இங்க வா. நான் செய்யல சாப்பாடு தனியா கொடுத்துட்டாங்க போல. ஆமா, ஹாட் பாக்ஸ்ல சாப்பாடு, கருவாட்டு குழம்பு, இது என்னது மீன் குழம்பு, மீன் குழம்பு, எறா குழம்பு, பொரியல், ரசம், சாம்பார், ரசம், மோர். இது சாம்பாரா? சாம்பார், மோர். அது இல்லாம நம்ம சைடு டிஷ் என்ன வேணா ஆர்டர் பண்ணிக்கலாம். அதானே வெயிட்டா ஆர்டர் பண்ணிருக்கேன். நீங்க பர்த்டே இல்ல, அதனாலயா? சரி சரி, போதும் போதும். ஜெஷிதா நண்டு வேணுமாண்டி? ஜெஷிதாக்கு நண்டு வேணுமா? கொடு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் ட்ரிப் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பர்த்டே ட்ரிப். என்ன சங்கீதா ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா பர்த்டேக்காக ரவுண்ட்ஸ் கூட்டு போனா இதான் உனக்கு டூரா? பக்கத்துல கூட்டு போய் 2 மணி நேரம் தான் இப்படி போயிட்டு இப்படி கூட்டிட்டு வந்துட்டாரு. நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படிக்கா ஹில் ஸ்டேஷன் அது மாதிரி ஊட்டி, ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல், கொல்லிமலை அது மாதிரிலாம் போலான்னு சொல்லி பிளான் பண்ணி சொன்னேன். இவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படிக்கா கூட்டு போய் அந்த இது மேங்க்ரூவ் ஃபாரஸ்டா நல்லா இருந்தது, ஜாலியா இருந்தது. அப்படியே கூட்டு போய் இப்படி கூட்டு வந்து விட்டுட்டாங்க. அவ்வளவுதான். சரி பேபி, இன்னைக்கு உனக்கு ஏதாவது நான் வந்து சமைச்சு வேற கொடுக்கல. நாளைக்கு வந்து உனக்கு பர்த்டே ஸ்பெஷல் சூப்பரா சமைச்சு தரேன். ஓகே? அப்ப நாளைக்கு தான் எனக்கு பர்த்டேவே. சரி, உன் பர்த்டே மொக்கே போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது பேபி. மொக்கே போய்தா? எனக்கு ஜாலியா தான் இருந்தது. நான் எந்த பெர்ஃபார்மன்ஸும் பண்ணவே இல்ல, அதனாலயா? நாளைக்கு சண்டே வேற ஸ்பெஷலா செஞ்சு சாப்பிடலாம். ஓகே? ஓகே பேபி. சரி வா.